எதையும் துணிச்சலோடு தனது கருத்துக்களை வெளிப்படையாக பேசக்கூடியவர். திரையுலகத்துல அவருக்கு எதிரிகள் என்று யாருமே இருக்க வாய்ப்பே இல்லை. எல்லோரிடமும் அனைவரிடமும் அன்பு பாராட்டக்கூடிய ஒரு நடிகராக அவர் இருந்தார். ஒரு சாதாரண மனிதன் மதுரையிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வந்து திரையுலகிலே ஒரு சாதனையை படைக்க முடியும் என்று எடுத்துக்காட்டியவர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய படங்கள் எல்லாமே ஒரு சமூக சிந்தனையுள்ள படங்களாக இருந்தது. இன்றைக்கும் ரமணா, சின்ன கவுண்டர் போன்ற படங்கள் எல்லா மக்களுடைய நெஞ்சிலே நிழலாடக்கூடியது. அவருடைய படங்கள் எல்லாம் ஒரு புதுமையாகவும் இருந்தது என்றால் அதை யாரும் மறக்க முடியாது. அது மிகவும் திரையுலகத்திற்கு அவர் அரசியலுக்கு சென்றவுடன் அது ஒரு பெரிய வெற்றிடமாகவே இருந்து வந்திருக்கிறது. அரசியலுக்கு வந்த பிறகும் மக்களுடன் தான் கூட்டணி என்று தன்னுடைய அரசியலை தொடங்கியவர் மக்களுக்கான தேவைகளை, மக்களுக்கான போராட்டங்களை நடத்துவதில் ஒரு முதன்மையான இயக்கமாக திகழ்ந்தார். அனைத்து பகுதிகளுக்கும் நேரில் சென்று கட்சிக்கும் வளர்ச்சி பணிகளை ஈடுபட்டதோடு மக்களையும் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். எல்லா பத்திரிகையாளர்களும் சரி, அனைவரிடமும் ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். அரசியலுக்கு ஒரு புது இலக்கணம் வகுத்தார். எதையும் மூடி மறைக்காமல் துணிச்சலோடு வெளிப்படை தன்மையோடு பேசக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவராக மாறினார். எதிர்கால தமிழகம் அவர் வழி நடக்கும் என்று மக்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வளர்ந்து வந்த இயக்கம் துரதிருஷ்டவசமாக அவருடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஒரு பின்னடைவை சந்திக்க நேரிட்டது. அவர் இன்றைக்கு நம்மிடையே இல்லாவிட்டாலும் திரையுலகிலும், ஒரு சமூகத்திலும், ஒரு அரசியல் உலகிலும் தனக்கென ஒரு முத்திரையை பதித்த ஒரு தலைவர் நம்மிடையே இல்லை என்பது ஒரு பேரிழப்பாகும்.